அரை நூற்றாண்டு காலம் முடங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் ஜான் டானியல் சிங்கம் ஜான் டானியல் கல்வி தந்தை ஜான் டானியல் பாதுகாவலர் ஜான் டானியல் வெல்லட்டும் பட்டியல் உருவாகட்டும் சமத்துவம் என்கிற திருப்பூர் தலை நினைவு செய்த தன்மான தலைவர் எங்கள் சிங்கம், எங்கள் தங்க தலைவர், தென்னாடு தந்த தெய்வ தலைவர், தனிப்பெரும் தலைவர் இருமலை போல் அவருடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் கட்டுப்பட்டு இந்த இளைஞர்கள் இன்று அவரை சூழ்ந்து அவர் தங்க தலைவர் தண்ணீரில் தலைவர் அவர்களுடைய வழியிலே அவர்களை வழிநடத்தி செல்ல இன்று மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற வேங்கோ பாண்டியன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தமிழ் சமுதாயம் எப்படி பட்டியலினத்திலே வந்தது? 1932 பிற்பட்டவர் பட்டியலிலே தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில செயலாளர் உருவாகட்டும் சமத்துவம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்துடைய தலைவர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், திருப்பூர் தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் சபரீசன் அவர்களே, எங்களை எல்லாம் வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய தலைவர் ராமசாமி அவர்களே, நன்றி அளிக்க இருக்கின்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் மருகானந்தம் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் அவர்களே, மாவட்டத்துடைய இளைஞரணி பொருளாளர் நாச்சிமுத்து அவர்களே மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வருகின்ற தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் சபரி அவர்களே, அதோடு மட்டுமல்ல இங்கே திரளாக குழுமியிருக்கின்ற என் உயிரில் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, நண்பர்களே, அன்பர்களே, எங்களுக்கெல்லாம் காவல்துறை அளித்திருக்கின்ற பாதுகாப்படுத்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, ஒதுக்கு புறமாக நின்று கொட்டு கேட்கின்ற நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். அருமை தம்பி தெளிவா சொன்னார், நம்ம ஏன் பட்டியலிருந்து வெளியில போகணும், ஏன் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் என்ன, சாதி பேர் ஏன் சொல்லக்கூடாதா, சொன்னா இன்னொருத்தன் பார்த்து உன்னை எசினி சொல்லுவானா சொல்லி தெளிவா சொன்னார். ஏன் 50 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எசி கிடையாது,
இதை பார்த்தா எஸ்சி மாதிரி தெரியுதான்னு சொல்லி நான் அப்பவே பேசினேன் மேடையில. ஆனா அப்போ எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, நம்மளாம் எஸ்சி தான, சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் எஸ்சியா? இல்ல தேவேந்திர குல, சத்தமா சொல், தேவேந்திர குல, தேவேந்திர குல வேளாளர். இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெறுவதற்கு கூட கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளை எல்லாம் பிரிச்சுட்டாங்க அப்பவே. நம்மளுக்குள்ள பல பிரிவு அந்த காலத்திலே பிரிச்சுட்டாங்க சண்டாளைங்க. ஆத்தா பள்ள, அம்மா பள்ள, கோழி பள்ள, ஜோலி பள்ள, மூப்ப பள்ள, கணக்க பள்ள, இந்த பள்ளனை பூரா துண்டு துண்டு ஆகிட்டாங்க. இது எல்லாம் நான் ஒவ்வொரு ஊருக்கு போய் சொல்லி மக்களை பார்த்து, ஏன்னா நம்ம எல்லாம் ஒருதாய் மக்கள், நம்மளுக்குள்ள பிரிவும் கிடையாது, பிளவும் கிடையாது. நம்மளாம் விவசாய பெருங்குடி, விவசாயத்தை சார்ந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம எல்லாம் சொன்னோம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொன்னோம். அப்ப கூட ஒரு சிலர் 6 பிரிவு தான் சொன்னாங்க, நான் மட்டும்தான் சொன்னேன் 7 புற்பிரிவுகளை உள்ளடக்கிய மக்கள் வர வேண்டும் அரசாணை என்று சொல்லி பாரத பிரதமர் அவர்களையும் அந்திய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் போய் சந்தித்து பலமுறை கேட்டேன். அப்ப நமக்கு கொடுக்கல. அப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஹிஸ்டாரிகளை எடுத்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமே கிடையாது, உழைக்கின்ற விவசாய குடியை சார்ந்த விவசாய குடிகள். இவர்களை கொடுத்தது தவறு. முதல் நாம் கொடுப்பது என்ன வேண்டும் சொன்னால், ஒட்டுமொத்த தேவேந்திர குல 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில பாரத பிரதமர் அவர்களால் தேவேந்திரன், இந்திரன், நரேந்திர மோடி என்று சொல்லி அன்னைக்கு அறிவிச்சாங்க. அப்பொழுதுதான் நான் என்னுடைய கருப்பு சட்டை கலட்டினேன். சில முட்டா பொருளுக்கு பேச தெரியல. அன்றைக்கு கலத்திய சட்ட பிறகு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொன்னா எஸ்சி சொன்னா கூனி குறுகி நம்ம நிக்கிறோம். யாராவது போய் பார்த்தோம்னா, யாராவது ஒரு அதிகாரியோ ஒரு தலைவரையோ போய் பார்த்தோம்னா, நீ என்னாலியா எஸ்சி. அந்த எஸ்சிங்கிற வார்த்தை ஒரு கொடுமையான வார்த்தையா நான் நினைக்கிறேன். அதே சமயம் நான் பள்ளர் சொன்னா திமிரா இருப்பேன், தேவேந்திர குல வேளாளர் சொன்னா இன்னும் திமிரா இருப்பேன். நான் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து பட்டியலிருந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லும் பொழுது எப்படி பொறுத்து விட்டுக்க முடியும்? உழைக்கின்ற சமுதாயம் நீங்கள், உழைக்கின்ற சமுதாயம் நாம்.